மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுமே மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, துணை மேயர் மந்திரியாக 1971 கிட்டத்தட்ட அனைவருக்கும் வணக்கம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி தா மாலதி அவர்களே, தலைமுறை ஆற்ற இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி குமரன், மேயர் மேடம் சேர்த்து அதற்கு வந்து திருமதி கலா தீபிகா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறும் பயனாளி தீபிகா, தரணி, மோகன், கருணாகரன், ரவிச்சந்திரன். அப்பருக்கு தப்பாமல் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்? மக்களுடன் முதல்வர். மக்களோடு முதல்வர் இருக்க நான் தனியல்ல, உங்களில் ஒருவன், உங்களுடைய பங்கு உங்கள் சொந்தம் என்று அதுக்கு தலைப்பு. சரி, எங்களோடு வந்துட்ட, எங்கள ஒருத்தர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எங்களோடு வந்துட்டு எங்கள ஒருத்தன் ஆயிட்ட, ஆனா உட்காரத்துக்கு வீடு இல்லையே என்று கேட்ட பொழுதுதான் ஒரு உத்தரவு போட்டார். கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு உடனே நீங்கள் எங்கெங்கு இடம் இருக்கிறதோ அதை எல்லாம் ஆராய்ந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்கள் பட்டா கொடுத்து கொண்டே இருங்கள் என்று ஒரு உத்தரவு போட்டார். இப்படி ஒரு திட்டத்தை அவர் கோயம்புத்தூரிலே ஆரம்பித்தார். இதுவரையில் அந்த திட்டப்படி முதலமைச்சருடைய உத்தரவுப்படி இதுவரையில் இந்த 14 டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் மொத்தம் 16,095 பேருக்கு இவர்கள் பட்டா வழங்கியிருக்கிறார்கள். 16 கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு 1009 பேருக்கு இப்பொழுது நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம். ஆனால் இது மட்டும் இது மல்லாத காட்பாடி தாலுக்கா, வேலூர் தாலுக்கா, இந்த ரெண்டுல மட்டும் இன்னைக்கு 1009 பேருக்கு இன்னைக்கு நாங்கள் பட்டா கொடுக்க போறோம். நினைச்சு பாருங்க, நானும் இவ்வளவு நாள் மந்திரியா இருக்கேன், எம்எல்ஏ இருக்கேன், ஒரு இடத்திலேயே 1000 பட்டாக்களை கொடுப்பது இதுதான் முதல் முறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுலயும் 2 தாலுக்கா, இன்னும் பல தாலுக்காக்கள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மட்டும் பட்டா கொடுக்கிற அதனுடைய மதிப்பு 4,93,50,000. ஆக கிட்டத்தட்ட 4,5 கோடி ரூபாய்க்கு பொறுமானம் உள்ள சொத்துக்களை உங்களுக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். ஆகவே இந்த பட்டாவை பெற்றுக்கொண்டு போகிற நீங்கள், நேற்று வரையில் நான் அனாதை, நேற்று வரையில் எனக்கு இந்த மண்ணில் சொந்தமில்லை, நேற்று வரையில் இது என் வீடு என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இரவு நீங்கள் போய் படுக்கிற பொழுது சொந்த மண்ணில்
இதை படுத்தோம் நன்றி தளபதி அவர்களே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இது இன்னும் தோற்றுகிறதா என்றால் இல்லை. இன்னும் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு இடங்களோ செய்யலாம். நந்தகுமார் சொன்னார், ஊருக்கு எச்சமா பிள்ளையார் கோயில் ஆக்கின்னு இவங்க பட்டா கொடுத்தா ஏரி கால்வாயில கொடுத்துருவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா ஏரி கொடுத்துட்டீங்கன்னா தேவாங்க கோவில் அந்த தொடாதீங்க, மற்ற இடங்கள் இருக்கு போய் தேடி பாருங்க என்று சொல்லியிருக்கார். அது சின்ன திட்டங்கள். இப்ப வேலூர்ல இதெல்லாம் மாறாங்க. இப்ப காங்கநல்லூர் இருக்கு. காங்கநல்லூர்ல பல பேர் பட்டா கேட்கலாம். இது மாநகராட்சி இருக்கிறதால கொடுக்க முடியல. அதைத்தான் நந்தகுமார் சொன்னார். அந்த ஒரு திட்டம் ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை நாளைக்கிறார் கோட்டைக்கு போய் அதை என்னவென்று பார்த்து அதை அழிக்க தயாரிக்கிறேன். அதையும் விடுத்தால் இன்னும் அதிகமாக. ஆகவே இந்த தளபதியினுடைய ஆட்சியில் பட்டா இல்லாத, வீட்டு வரை பட்டா இல்லாத மக்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கிதான் அதிகாரிகள், டிஆர்ஓ, ஆர்டிஓ, நம்ம கலைஞர், 10 தாசில்தார்கள் எல்லாம் பணியாற்றுகிறார்கள். அதில் குறிப்பாக சிறப்பாக நம்முடைய கலைஞர்கள் கடந்த 3 வருடங்களாக இங்கே பணியாற்றி இருக்கிறார். மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுமே மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, துணை மேயர் மந்திரியாக 1971 கிட்டத்தட்ட 50. அனைவருக்கும் வணக்கம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி தா மாலதி அவர்களே, தலைமுறை ஆற்ற இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி குமரன், மேயர் மேடம் சேர்த்து அதனைத் தொடர்ந்து திருமதி கலா, தீபிகா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறும் பயனாளி தீபிகா, தரணி, மோகன், கருணாகரன், ரவிச்சந்திரன். ஆனால் எந்த கலெக்டரும் செய்யாததை இந்த கலெக்டர் செய்தார். எப்பொழுதுமே கலெக்டர்கள் வந்தால் நாங்கள் பார்த்துவோம் சென்னையில் சொல்லி. ஆனால் இவர்களை 3 வருடம் ஆயிடுச்சு. இனி நாங்கள் பார்ப்போம்னு சர்க்காருக்கு சொல்றாங்க. நான் கூட கேட்டேன், ஏன் பார்க்க போறீங்க? ஒரு இடத்துல 3 வருஷம் இருந்தா அவங்க 4 வருஷம் இருக்கலாம். ஆனா இப்போ பார்லிமெண்ட் தேர்தல், அந்த தேர்தல் என்ன சொல்லுவாங்க, எந்த அதிகாரியானது 3 வருஷம் ஒரே இடத்துல இருந்தா அவங்க தூக்கி அந்த ஜில்லாவுக்கு அணியலாம். அதனால இவர் தூக்கி அடிக்காம உள்ள கொண்டு போய் இன்னொரு ஜில்லாவை வைக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் இப்ப வீடியோவும் 3 வருஷம் 2 வருஷம் பார்த்துருக்கேன். ஆகையால் என்னை பொறுத்தவரையில் நான் அவர் எங்களோடு இருந்த காலத்தில் அதிகாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் எம்எல்ஏ என்ற உறவு முறையில் ஒரு நட்பு முறையில் சொந்தக்காரர்களை போல் பழகிறார்கள். எந்த விதமான காலத்து சின்ன கிசு சொல்லுறாங்க.
இல்லாமல் 3 ஆண்டு காலம் அதாவது சொக்க சத்தம் தங்கமான பணியாற்றினர் குமாரவேல் பாண்டியனை நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தை தெரிவித்து நீங்கள் எல்லாம் இப்பொழுது வீட்டுக்கு போகும்போது சொந்த மண் என்று